மேஷத்தில் கேது, மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன், சனி, ராகு மற்றும் சுக்கிரன். இப்ப 12 ராசிகளுக்கான பலன்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாறுபட்ட ஒரு தினமாக அமையும். அதாவது எதிர்பாராத சில பேரை சந்திப்பது, சில திருப்பு முனைகள், புதுசா சில திட்டங்களை வகுப்பது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். குறிப்பாக நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் புக் பண்ணோம், இல்ல ஒரு வீடு புக் பண்ணோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசெட்னு சொல்லுவோம், அது வாங்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஈடுபடலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சில எதிர்பாராத திருப்பங்களை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். குடும்பத்தாரோட ரொம்ப சந்தோஷமாக அந்த நாளை செலவு பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இப்போ பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, ரொம்ப உங்க குடும்பத்துக்காக நீங்க நேரத்தை செலவே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனா ஒரு ஞாயிற்றுக்கிழமையாகவும் இப்படி குடும்பத்தோட நீங்க அழகா வெளியில போகும்பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான நல்ல நிகழ்வுகள், மனைவியை திருப்திப்படுத்துவது, குழந்தைகளை திருப்திப்படுத்துவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் மிக மிக உகந்த ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு நல்ல எண்ணங்கள், தர்ம சிந்தனைகள்லாம் ஏற்படும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா இனிமையான பேச்சுக்கள், ரொம்ப சந்தோஷம். இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது அபிப்பிராய பேதங்கள் இருந்தால் கூட அது தீர்ந்துவிடும். ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் மன திருப்தியும் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. சில நேரங்களில் சில சுபமான விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கும் ஏதுவான தினமாக இருக்கிறது. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதற்கான பேச்சுவார்த்தைகள், வெளிநாட்டிலேருந்து நண்பர் யாராவது உங்களை பார்க்கறது, இல்ல வெளிநாடுக்கு பயணப்படுறதுக்கான சில முன்னேற்பாடுகளை செய்வது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்த தினமாக அமைந்திருக்கிறது. கொஞ்சம் செலவுகள் என்பது சற்று அதிகமாகவே ஏற்படும். அதனால நம்ம செலவுக்கு அந்த பண்ணக்கூடிய அந்த விஷயங்களுக்கு எப்படி அதை சமாளிக்க போகிறோம் என்ற திட்டங்களையும் தீட்டி செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நல்லது. சில நேரங்களில் திட்டமிடாம செய்யும் பொழுது என்னன்னா தேவையற்ற சில செலவுகள் ஒரு சுமையாக மாறிவிடும். சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான தினம். நீங்க மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த தினத்தை செலவு பண்ணுவீங்கன்னு சொல்லணும். அது தொழில் சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம், இல்ல உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்காக ஒரு நல்ல ட்ரீட் கொடுக்கறது, ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போறது, ஒரு நல்ல திரைப்படத்திற்கு அழைத்து போவது, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க இல்ல சில நேரங்களில் இன்னும் சில உயர்ந்த ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி பரிசீலிப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடும். ஆனா அது உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய வகையில் அமையும். சுப செலவுகள்னு சொல்லுவோமே, அது போல ஒரு செலவுகளாக அமையும். உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய தினமாக அமையும். உங்களுடைய நண்பர்களும் உங்க கூட வேலை பார்க்கிறவங்களும் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார்கள். சில நேரங்களில் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டி வரலாம். அப்போ அந்த நண்பர்களோடையும் சரி, இல்ல உங்க நெருங்கிய உறவினர்களோடையும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அப்ப மனசு விட்டு பேசுவீங்க, மனசுல இருக்கிற பாரங்கள் குறையும்.
மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில ஆக்கப்பூர்வமான சில பேச்சுவார்த்தைகள் நடந்து அதனால உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய அளவுல சூழ்நிலைகள் உருவாகலாம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. உங்களுடைய பேச்சுக்கள் ரொம்ப சிறப்பாக அமையும். அந்த ஒரு காரணத்தால், உங்க செயல்பாடுகளுடைய ஒரு காரணத்தால தொழில்ல புதிய நண்பர்களை பெறுவீர்கள், ஆதாயங்கள் ஏற்படும், விருத்தி ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா தடைகள் ஏற்பட்ட வண்ணம் இருந்த தடைகள்லாம் நீங்கும். அப்ப தடை நீங்கி சில நல்ல வழி புலப்படும். இப்ப வாழ்க்கையில வெற்றி என்பது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்னா கொஞ்ச காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கிற குரு இதெல்லாம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனாலும் இந்த சில தினங்கள்ல அதுக்கு மாற்றாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். சில நேரங்கள்ல நீங்க அயல்நாடு பயணத்திற்காக திட்டமிடலாம். அது போவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரக்கூடிய அளவுல சூழ்நிலைகள் நல்லபடியா உங்களுக்கு சாதகமாக அமையும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நல்ல காலம்தான் உங்களுக்கு நடந்துட்டே இருக்கு. குறிப்பாக பணவரவு என்பது ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். செய்யற தொழில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சரியானதாக அமையும். தடைகள் நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் கூட விலகிவிடும். அதனால ஒரு ராஜ பாட்டைங்கிற மாதிரி தான் வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டம். மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருக்கக்கூடிய சில கசப்புகள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சில உறவு பேதங்கள் இதெல்லாம் விலகி மனம் விட்டு பேசக்கூடிய அளவிலையும் மனசுல நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அளவிலையும் அமையும். தொழில்ல நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரவு சேரும். உடல் நலத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். சில நேரங்கள்ல சில சிகிச்சைகளுக்காக சில செலவுகள் ஏற்படலாம். ஆனா அந்த சிகிச்சையால் உங்களுக்கு நிச்சயமான நல்ல பலன்கள் ஏற்படும் என்பதை உறுதியாக நம்பலாம். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. கொஞ்சம் வயசானவங்களுக்கு கூட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். அவங்க அந்த உடல் பிரச்சனைகள் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் தென்படும். மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒளிர்விடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில தடைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த தடைகளை எதிர்த்து அதுல வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு மனசுல ஒரு திண்மை, ஒரு தைரியம் இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைந்திருக்கிறது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நாள்னு கூட சொல்லலாம். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப சூழல் இனிமையாக அமையும். குழந்தைகளால சந்தோஷங்கள் ஏற்படும். உங்க மேல ஒரு தவறான எண்ணம் கொண்டிருந்த நெருங்கிய உறவினர்கள் கூட தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும். அதனால பாத்தீங்கன்னா மனசுல ஒரு சந்தோஷம், ஒரு மனமே லேசானது போல ஒரு தன்மை இதையெல்லாம் தரக்கூடிய தினமாக இருக்கிறது. தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கூட தீர்ந்து போறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது.